ஸோ இதையும் தாண்டி இந்த பாடல் உங்களுக்கு எப்படி இது பாடணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு? முதல் முறை இந்த பாட்டு நீங்கள் எப்போ கேட்டீங்க? ஏன்னா இது நிறையா கிறிஸ்டியன்ஸை தாண்டி நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. எங்கள் ஒய்ஃப் எங்கள் மனைவி வந்து எங்கள் ஒய்ஃப் வந்து பயங்கர ஆண்டவரோட அப்படியா? ஆமாம் 3 மணிக்கு வந்து ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம 3 மணிக்கு ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம எங்கள் பையன் இருக்கான் தாமிரன், அவர் 1.5 வயசு ஆகுது. இப்போது 1.5 வயசில் அவர் கேட்குற பாட்டு இந்த பாட்டு, நம்ம என் தாய் உருவாகும். அதேமாரி ஆண்டவர் பாட்டு எல்லா பாட்டும் கேட்பாரு. இந்த பாட்டு கேட்டாருன்னா அவர் பேசவும் முடியாது, ஆனால் வாய் அசைப்பாப்பல. அந்த பாட்டு அப்படியே வாய் அசைச்சு ஒரு மாதிரி வீடியோ கூட உங்களுக்கு காட்டுறேன். நான் அந்த வீடியோ இருக்குது, வாய் அசைச்சு அது ஒரு ஃபீலாக இருக்கும் எனக்கு. அப்போல்லாம் எனக்கு ஏதோ ஒன்று இருக்குது நல்லிக்கா. எங்கள் ஒய்ஃப் சொல்லுவாங்க இதுமாரி, சாய் ஏதோ இருக்குது, என்ன சாயம் தான் கூடுவாங்க, ஏதோ இருக்குது இந்த பாட்டில், எதனா ட்ரை பண்ணிப்பாரு அப்படின்னாங்க. சரி நல்லிக்கா, நான் ஈஸியாக சரி எடுத்துன்னு போய்டும். எல்லா பாட்டும் நம்ம டெய்லியும் ஒரு பாட்டு 2 பாட்டு கம்போசிங் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து அந்த தாட் போல். அதுக்கப்புறம் ஒரு நாள் சிறான வழி வெளியே வந்து என்ன சொல்கிறதுனா, ஒரு சில கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் எனக்கு. நம்ம அந்த நேரத்தில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம என்ன தான் பண்ண போகிறோம் நிகழ்ச்சி போகிறோம், பாடுறோம், அங்கே நல்லதோ கெட்டதோ அனுபவத்தை கற்றுன்னு வரோம். நம்மளுக்கு உண்டான ஒரு சின்ன ஊதியம் கொடுக்குறாங்க, அந்த ஊதியத்தை வாங்கிட்டு வரோம். அதுக்கப்புறம் நான் ரெக்கார்டிங் போகிறேன், ரெக்கார்டிங்கில் பாட்டு எதுனா பாட்டு பாடுறோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரோம். அதுக்கப்புறம் நம்ம சர்க்கிளே இவ்வளோ தான் ஓடுது. எதுக்காக நம்மளை இதுவாகுது என்ன இது? அதில் இருந்தும் இந்த 3 இடத்துக்கு போகிறது மட்டுமே இல்லாமல் நம்மளை இவ்வளோ பேர் நசுக்கிறாங்களே, இவ்வளோ பேர் நம்மளை இது பண்ணுறாங்களே, நம்ம எங்கே இருக்குது ஆறுதல் அப்படின்னும் போது அப்போ என் பையன் கேட்டுனுறாரு. சரி, நம்ம குழந்தைங்கிட்ட நிறைய இருக்குல்ல விஷயம். கண்டிப்பாக குழந்தைங்கிட்ட நம்ம இப்போ தாமிரன் அவர்கிட்ட கேட்டுன்னு இருக்கும்போது என் பையன் அவர்கிட்ட இது பண்ணேன். அந்த அழுதுனே இருந்தாப்புல அந்த பாட்டு வச்சோன்னையும் அழுவு நிப்பாட்டுறாப்பா. நிப்பாட்டி அப்படியே டிவியை பார்த்துன்னு அப்படியே நீங்கள் பாடுறது பார்த்துன்னு நல்லா இருக்குது. இது வந்து ஒரு குழந்தைங்களுக்கு எனக்கு ரொம்ப குழந்தைங்களுக்கு எது பிடிதான் நான் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அதனால தான் என் கூட சின்ன பசங்க எல்லாருமே பாட்டு பாட வச்சுன்னு இருக்கேன். குழந்தைங்களுக்கு எது பிடிக்குதோ நான் பண்ணுவேன். அவங்க ஏன்னா குழந்தைங்க தான் தெய்வமும் ஒன்றுன்னுவாங்க. அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதை பண்ணுன்ற மாதிரி அந்த பாட்டு கேட்டோடனே அந்த உள்ள வரிகள் மெயினாக நோட் பண்ணேன். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. அது நீங்கள் எப்படி நான் தான் உங்ககிட்ட கேட்கணும், எப்படி எழுதுனீங்க அதுன்னு. எங்கள் அம்மா இறந்துட்டாங்க ரீசெண்டாக. நீங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. 3 வருஷம் ஆகுது. எங்கள் அம்மா உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா, இந்நேரம் நானும் எங்கள் அம்மா எல்லாருமே ஞானஸ்தானம் எடுத்துகிட்ருப்போம். இப்போ எப்படி சொல்கிறதுன்னா, ஆண்டவரை எனக்கு அப்பிலேருந்தே ஈடுபாடு தான். என்னென்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு அந்த ஆண்டவரை பற்றி பேசினாலே, ஆண்டவரை பற்றி நினைச்சாலே அது ஒரு மனசு ஒரு ஆறுதலாக வாழ்ந்துன்றது. எங்கள் அம்மா கிட்ட சொல்லிக்கிறாங்க பாரு. எங்கள் அம்மா மூலியமாக சொல்லி ஒருத்தவங்க வந்து எங்கள் அம்மாட்ட சொல்லி அது வந்து ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு எங்கள் அம்மா எல்லாமே ஒத்துக்குன்னு. ஏதோ சூழ்நிலை ஏதோ அம்மா வந்து ஆண்டவர் ரொம்ப பிடிச்சிட்டு பிள்ளைது மேலே வா நீ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி அம்மா ஏற்றுக்கிட்டாங்க இயேசுவை. ஆமாம், என்கிட்ட சொல்கிறாங்க இதுமாரி நான் இது ஞானஸ்தானம் எடுக்க போகிறேன், ஆண்டவருக்கு போகிறேன். அது சொல்கிறதே பெரிய விஷயம். அந்த ஒரு வார்த்தை கத்தர் பார்க்குறேன். எங்கள் வந்து நாங்கள் வந்து பூர்வீகம் எங்கள் முருகர், எங்கள் கடவுள் முருகர். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பெருமாள். எங்கள் அம்மா வந்து பெருமாள். நான் வந்து என்ன சொல்கிறது, எம்மதமும் சம்மதம். நான் வந்து கருத்தில் போடுறது எல்லாமே பிடிக்கும். இதுக்காக அதை வெறுத்துக்க மாட்டேன், அதுக்காக அதை வெறுத்துக்க மாட்டேன். எல்லாமே பிடிக்குன்ற மாதிரி நம்ம போகிற வழி. அது எங்கள் அம்மா மனசில் போய் ஆழமாக. எங்கள் அம்மா இத்தனைக்கும் எங்கள் பூர்வீகர முருகர். எங்கள் அம்மா முழுமையாக எங்கள் அம்மா பீப் சாப்பிட மாட்டாங்க, நம்ம பெருமாளை கும்பிட்றதுனால. ஆனால் எப்படி அவங்க மனசில் போய் ஞானஸ்தானம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போச்சு. அதான் அப்போ வந்து ஆண்டவர் வந்து ஏதோ ஒரு விஷயம் இல்லை, இதுக்கப்புறம் தான் அவங்க வாழ்க்கை மாறும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான். அதை வந்து அம்மா எக்ஸ்பைர் ஆகிட்டாங்க. அதுலேருந்து கொஞ்சம் அப்படியே எனக்கு ரொம்ப மன உடைச்சல் ஆகிட்டு அதுக்கப்புறமும் இந்த கானான்ற ஒரு விஷயம் தான் என்னை இது பண்ணிச்சு. அப்பவும் பாட்டு தான். அதனால் வந்து நீங்கள் அந்த வழி இந்த வார்த்தைகளுக்கும் என்னோட வாழ்வுகளுக்கும் ரொம்ப நெருக்கமான. ஆமாம், நீங்கள் எழுதின வார்த்தைகளுக்கும் என்னோட வாழ்க்கைக்கும் ரொம்ப நெருக்கம் இருக்குது. ரொம்ப தூரம்லாம் இல்லை, அந்த வார்த்தைகளுக்கும் அந்த வாழ்க்கைக்கும் ரொம்ப கிட்ட தான். சூப்பர். செவ்வாய்க்கிழமைனா சர்ச்சைக்கு போவோம், ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சைக்கு போவோம். அது அப்படியே கண்டினியூ ஆகினே இருக்குது. அதிகமாக தான் ஆகுது, கம்மியாகல. சூப்பர். அதிகமாக தான் ஆகுது, கம்மியாகல. ஒரு நேரத்தில் எங்கள் அம்மா அந்த இதெல்லாம் கிராஸ் அந்த சிலுவெல்லாம் போட்டு என்னை படுக்க வைப்பாங்க. ஒரு நேரத்தில் அப்போ உண்மையாக நீங்கள் தரிசனம் தான். எனக்கு அது இப்போ யோசிக்கிறாம அம்மா அதெல்லாம் பண்ணாங்கல்ல. அப்போ நம்மளுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குது. இது நிறைய இருக்குது. ஆமாம், பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் நம்ம ஆண்டவர் நம்மளை கண்டிப்பாக. சூப்பர். இந்த நாளுக்காக நான் காத்துருக்குறோம். அப்படிதான் நம்புகிறேன். உங்கள் எலும்பு உருவாகலை, உங்கள் நரம்பு உருவாகலை, உங்கள் தசைகள் உருவாகலை. ஆனால் கானாவுடைய சரண் மேலே ஏதோ ஒரு தரிசனம். அதே நீங்கள் சொன்ன மாதிரி பாட்டுக்கு மூலியமா இருக்கலாம். உங்களை பார்த்து நிறைய பேர் மனம் மாறலாம், நிறைய பேரோட வாழலாம். இல்லை, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சொல்லும்போது அதை பாடும்போதும் எனக்கு அது இல்லாமல் இப்போ உங்கள்கிட்ட பேசும்போது கூட சந்தோஷமாக தான் இருக்குது. நான் ஃபோன்லேயும் கூட சொல்லியிருப்பேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா
ஒரு பாட்டுக்கு உண்டான இப்போ உங்கள் பாட்டுக்கே ஒரு வெற்றி தானே இது எவ்வளோ பெரிய வெற்றி, நல்ல சக்ஸஸ் தான். இப்போ இதுக்கப்புறம் காணல இருக்கிற எல்லாரும் பாட ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் எப்படி போகுதுன்னு மட்டும் அந்த பாட்டு. ஏன்னு கேட்டால் நான் எல்லாமே பண்ணுறாள், எனக்கு அவ்வளோ சீக்கிரம் அட்டாச் ஆகாது ஒரு பாட்டு. எவ்வளோ பாட்டு கேட்பேன், 10,000 பாட்டு கேட்பேன். நம்ம ஒரு நாளைக்கு மட்டும் நான் அவ்வளோ பாட்டு கேட்பேன். அதில் எப்படி இந்த பாட்டு நம்மளுக்கு ஒர்க் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நான் இப்போ வார்த்தை கூட நான் திருப்பி பாடினேன் பார்த்தீங்களா நீங்கள்? ஆமாம், நான் அதை கூட ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன், எல்லாம் ஒரு இயல்பாக வருது. புரியுது. ஆமாம், அந்த வீடியோவில் எப்படி பாட்டு போனால் நீங்கள் வந்து எலும்புகள் உருவாகல நரம்பு, நான் வந்து நரம்புகள் உருவாகல எலும்புகள் உருவாகல தான் பாடிருப்பேன். நான் கேட்டேன், அதை ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருப்பார். நான் சொன்னேன் எனக்கு அந்த வார்த்தை தான் வலிகள் தான். ஆமாம், இதுன்னா இது லிஃப்ட்ல ஏறி வந்தானா படிக்கட்டில் ஏறி வந்தானா மேலே போட்டேன்னா எப்படி வந்தானா, நான் படிக்கட்டில் வரேன்றேன், நீங்கள் லிஃப்ட்ல தான் வரணும்னா எனக்கு அந்த வலியில் ரொம்ப அந்த வார்த்தை உணருது. அது நான் ஃபர்ஸ்ட் நரம்பு வச்சு 2வது எலும்பு வைக்கணும்னா என்ன அது தப்பே கிடையாது. ஆமாம், நம்ம வந்து எனக்கு அதை எனக்கு அந்த வரிகளை ஏற்றுக்கினேன். எனக்கு அது ரொம்ப வாழ்வு இல்லைன்னு. நான் எவ்வளோ பாட்டு எழுதினேன், 900 பாட்டு எழுதிருப்பேன் நான். அப்படியா? ஆமாம், 900 பாட்டு எழுதிருப்பேன். என் வயசு யாருமே அந்த இவ்வளோ பாட்டு எழுதிருக்க மாட்டேன், சான்ஸே இல்லை. ஆமாம், நான் பாட்டு பைத்தியன்னுவாங்க என்ன. உண்மையாக நான் என்ன பண்ணேன், எதனா பண்ணிக்கினே பண்ணாத்தினே இருப்பாங்க. அம்மா வந்து என்ன ஹாஸ்பிட்டலாக சேர்க்கலான்ட்டாங்க. ஏன்னு கேட்டினா இப்போ வந்து கானான்றது எனக்கு அப்படிக்குள்ளே தான் வந்துச்சு. ஒரு பெனாத்தினே இருப்பேன், எதனா ஒன்று பண்ணலாமா என்ன பண்ண. நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு இந்த சட்டியை பற்றி ஒரு பாட்டு ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணி எழுதுருவீங்க. டியூன் போட்டு கம்போசிங் பண்ண நம்ம கூட எல்லாருமே தெரியும். சொன்னால் அந்த வேலையை செய்ய சொன்னால் அந்த மாதிரி சூப்பராக செய்வோம். இப்போ செய்கிறோம். அப்போ வந்து பெனாத்தின அப்போ என்ன தெரியாதுல்ல, எதுவுமே தெரியாது. பெனாத்தினே இருப்பேன்னா அது ஓகே இந்த ரோட்டில் நடந்து போகிற 3 டயர் வச்சு ஆட்டோ இந்த மாதிரி பெனாத்தினே இருப்போம். எதனா ஒரு வார்த்தை கிடைக்காதா, எதனா ஒரு அப்படி பெனாத்தின ஆளுக்கு இந்த ஒரு வார்த்தையில் ஒன்றுமே இல்லை. எப்படி செட் ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளோ பெனாத்தி புது வார்த்தையா யோசிச்சு பண்ணு. கானாலேயே யாருன்னா புது வார்த்தை பண்ணாங்கன்னா நான் ஓப்பனாக ஃபோன் பண்ணி பாரு, நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னு பாருங்க. ஆமாம், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நானும் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். யாருன்னா பாடியிருந்தாங்கன்னா சொல்லலாம். இதில் அந்தோனி அவர் தெரியல, காலங்களுக்கு. ஆமாம் தெரியும். அவர் வந்து ஒரு பாட்டு சிலுவை மரமேன்னு ஒரு பாட்டு பாடிருப்பாரு. எக்ஸலண்ட்டாக இருக்கும், பாரமாக இருக்கும் அந்த பாட்டு. சிலுவை மரமே உன்னை மண்ணில் விதைத்தது யாரு, அதற்கு தண்ணீர் தெளித்தது யாரு. பயங்கரமாக இருக்கும். அது வந்து எப்படி தான் பாடிருப்பேன்னு தெரியல. அந்த பாட்டு ஃபோன் பண்ணி நான் டெய்லியும் ஃபோன் பண்ணி அவர் சொல்லுவேன். அப்படியா? சொல்லு சார் என்னன்னு சூப்பராக பாடிருங்கப்பா, டெய்லியுமா சொல்லுன்னு கேட்பறேன். நான் என்னன்றேன்னா எனக்கு அது சந்தோஷம் தானே. நான் டெய்லியும் கேட்குறேன், டெய்லியும் பண்ணுறேன். அது போல் வந்து எனக்கு ஒரு விஷயத்த பிடிச்சிச்சுன்னா அது வந்து வேற மாதிரி. அந்த ரமேஷ் அவர் கூட அந்த பாட்டெலாம் ஃபோன் பண்ணலாம். அது இறந்துட்டேன்னு சொல்கிறாங்க. அவர் மேலேயே அவரோட பாட்டு கீழே போயிட்டுருக்கு. இது வந்து ஒரு ஆண்டவர் பாருங்க எப்படிலாம் மனுஷனை திருத்துறாரு பாருங்க. இல்லை ஆமாம், எப்படிலாம் இப்போ நீங்கள் எப்படி ஒருத்தவங்க கஷ்டப்படுற நேரத்தில் ஒரு பாட்டு உதவியாக இருக்குதோ அது போல் ஆண்டவர் உங்களை போய் சொல்லின்னு இருக்காரு பொழுது. கண்டிப்பாக என்னையா தான் சொல்லியிருக்காரு பொழுது, போய் கேளுன்னு தான் சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் சொல்லுவதா எனக்கு புரியுது. ஆமாம், நம்ம எதுக்கு நம்ம இங்கே உட்காந்துக்கிறது எப்படி. ஆமாம், நான் ஓப்பனாக சொல்கிறேன், இன்டர்வியூ கூட என் கூட கேளுங்க, இன்டர்வியூ வரமாட்டோம், ரொம்ப ரேரு. இப்போ கூட யாருன்னா ஒரு விஷயம் நான் எப்படி வர இது கூட ரொம்ப தடங்கலாகிடுச்சு வந்துட்டேன் பாருங்க. ஆமாம், ரொம்ப தடங்க. நான் காலையில் 6 மணி தான் வந்து படுத்தேன். எனக்கு என்னடா ஒரு போக முடியுமா இல்லையா, எனக்கு கடைசி நேரத்தில் கூட தடங்கள் தான். ஆனால் வந்துட்டேன். அது எப்படின்னு தெரியல, ஒரு வரணும்னு எழுதிக்குது பொழுது நீ வந்து தான் எலும்பு உருவாகிறதுக்கு முன்னாடி எழுதிடுச்சு. ஆமாம், நான் எனக்கு தெரிஞ்சு நான் உங்களெல்லாம் பார்க்க முடியாதுன்னு நினச்சேன். ஜீசஸ் பாட்டும் எழுதிருக்கிறீங்க, பாட்டை தாண்டி ஆண்டவர் பாட்டை எழுதிருக்கேன். அதான் ஆண்டவருக்கு எப்படி எழுதுனா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் சொன்னீங்களா இப்போ இதுமாரி என்னோட கவலையெல்லாம் சொல்லுது. அவருக்கு எனக்கு ரொம்ப ஆசை என்னன்னா அவரோட குரலை கேட்கணும். எப்படி இருக்கும் எனக்கு உண்மையிலேயே தெரியாது. அவரோட குரலை கேட்கணும். அவர் முகத்தை இப்போ வந்து எப்படி சொல்கிறதுனா ஆண்டவரோட முகத்தை பார்த்து நிறைய பேர் நீங்கள் கூட சொன்னீங்க பார்த்துடலாம் ஆண்டவரை, நீங்கள் உண்மையாக ரசிக்கப்பட்டிருந்தா பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா அவரோட குரல் எப்படி இருக்கும், அவர் வயசு இப்போ உங்களை மாதிரி இருக்குமா, இல்லை என்ன மாதிரி இருக்குமா, இல்லைன்னா ஒரு குழந்தை மாதிரி இருக்குமா, இல்லை வந்து வயசான மாதிரி. எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வமாகவும் இருக்கும் டீச்சர் குரல். ஆமாம், எப்படி இருக்குன்னு அதை தான் வார்த்தையை அதை ஏசப்பா உன் முகத்தை நானே பார்க்கணும், ஏசப்பா உன் குரலை நானும் கேட்கணும், ஏசப்பா சீக்கிரம் வாப்பா, என் கவலை கஷ்டம் தீர்ப்பதற்கு உன் கிருபையை தாப்பா. ஏசப்பா உன் முகத்தை நானும் பார்க்கணும், ஏசப்பா உன் குரலை நான் கேட்கணும், ஏசப்பா சீக்கிரம் வாப்பா, என் கவலை கஷ்டம் தீர்ப்பதற்கு உன்னோட கிருபையை தாப்பா.
கவலை வந்தாலும் கலங்க மாட்டேனே, கர்த்தரை மறந்து நானும் வாழ மாட்டேனே. கவலை வந்தாலும் கலங்க மாட்டேனே, கர்த்தரை மறந்து நானும் வாழ மாட்டேனே. என் துக்கத்தையே மாற்றிவிடும் முந்தன் கிருபையே, என் துக்கத்தையே மாற்றிவிடும் முந்தன் கிருபையே. அந்த பரலோக காத்திருக்குது உந்தன் வருகையே. அப்படி இருக்கும். சூப்பர். பைபிளில் படிச்சிருக்கீங்களா நீங்கள்? படிப்பேன் ஃப்ரீயாக இருக்கிற டைமில். எங்கள் ஒய்ஃப் படிப்பாங்க, நான் ரொம்ப சர்ச்சுக்கு போவீங்க? அதெல்லாம் அது எப்படி போகணும், நம்ம எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் கேட்கும் போது தான் ஆச்சரியமாக நம்ம போயிருந்தாங்கிறல்ல அப்படின்றேன். நீங்கள் கேட்கும் போது தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. நீங்கள் சர்ச்செலாம் போவீங்களா? போயிருந்தேன். கேளுங்க எங்கள் கூட இருக்கிற பசங்க. சர்ச்சுக்கு எந்த சர்ச் வரீங்க? வேசார்பாடி தான். வேசார்பாடியில் போவேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜீசஸ் காலுக்கு வாங்க போவோம். ஒரு எனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. இங்கேன்னு போக மாட்டேன் பிரதர். எனக்கு தோணுச்சுன்னா எங்கே வேணாலும் போய்டும் பிரதர். நான் இப்போ ஒரு விஷயம் பிடிச்சிச்சு, ஒரு விஷயத்தை நம்மளுக்கு அதான் சொல்லும் ஒரு மேஜிக் தான். இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் நம்ம இங்கெல்லாம் போய்க்கிறோம், இங்கே சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது எனக்கு. ஆமாம், நான் இங்கெல்லாம் போய்க்கிறேன், ஜீசஸ் காலுக்கு போய்க்கிறேன். அது இல்லாமல் ஆண்டவரோட இது ஜெபம் இது ஆராதனை பண்ணாங்கன்னா உட்காந்து நின்று கேட்டுன்னு இருப்பேன். மாஸ்கெல்லாம் போட்டுன்னு குள்ளெல்லாம் போட்டுன்னு ஏன்னா சர்ச்சுக்குள்ளே போய்ட்டு கம்முன்னு உட்காந்து கேட்டுன்னு இருப்பேன். அதில் ஒரு ஆறுதல் கிடைக்கும். ஆனால் அதை இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் தெரியுது, ஓகே நம்மளுக்கு ஏதோ ஒரு சக்தி இட்டுன்னு இப்போ உள்ளே உட்கார வச்சுக்குது. போய் உட்காந்து கேளு அப்படின்ற மாதிரி சக்தி தான் இங்கேயும் கூட்டின்னு வந்திருக்கு. உங்கள் பாட்டோட சக்தி இங்கே கூட்டின்னு வந்து அந்த பாட்டி அந்த சக்தி தான் ஆண்டவர். ஆமாம், வழி தான் பாட்டா மாறும். கரெக்டுங்களா? நம்ம எழுதணும், யோசிச்சு நீங்கள் பார்க்கணும், பேசணும், கேட்கணும், நீங்கள் வரணும். இதெல்லாம் வந்து ஜெபம். நான் என்ன நினைக்கிறேன்னா இதுக்கு எல்லாம் பதில் நீங்கள் பார்ப்பீங்க. அப்படிங்களா? அதெல்லாம் ஜெபமா? இதான் ஜெபம். ஆமாம், இதான் ஜெபம். இதான் ஜெபம். இதுக்கான அத்தனை பதிலையும் நான் இப்படி சொல்கிறேன். நீங்கள் குரலை கேட்பீங்க, அவரை பார்ப்பீங்க. ஆமாம், நாங்கள் வந்து இன்னும் வேறு லெவலில் பார்க்க போகிறோம் உங்களை. இப்போ வேறு லெவலில் தான் இருக்கிறீங்க, இப்போ தான் வேறு லெவலில் தான் இருக்கிறீங்க. பட் அதை விட பைபிள் ஒரு அழகான வசனம் இருக்குது. என்னென்னா, இப்போது இருக்கிறதை பார்க்கலாம் நீங்கள் 1000 மடங்கு அதிகமாகும்படி தேவனை கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் சொல்ல. ஆமாம், இது உண்மைதான். இப்போ பாடியிருக்கேன் ஆண்டவர் பாட்டு. என் அடைக்கலமானவரே, என் கண்ணீரை துடைப்பவரே, நான் துயரத்தில் இருந்தாலோ என்ன உயரத்தில் வைப்பவரே. சொந்தங்கள் பந்தங்கள் என்னை உதறி தள்ளியதே, கர்த்தா உன் கரங்களினால் என் வாழ்க்கை செல்கிறது. ஏசப்பா ஏசப்பா என் கூட தான் நீங்க பேசப்பா. அந்த வாதிலையும் பாருங்க, அதுலயும் பேசுங்க தான் வருது. ஆமா, அது கண்டிப்பா ஆண்டவர் பேசுவாரு. நான் அடிக்கடி சொல்லுவேன் என்னன்னா, இந்த உலகத்துல சரி நீங்க யார் கடவுள்னு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். நான் எப்படி சொல்லுவேன்னா, என்கிட்ட வரவங்களுக்கு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. வானத்தை பார்த்து யார் கடவுள், உண்மையான கடவுள் யாராக இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க. தட்ஸ் ஆல். நீங்கள் பேசி பாருங்க, நான் சொல்லுவேன். அதே தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் கேட்குறேன் கண்டிப்பாக. நீங்கள் இல்லை, இதெல்லாம் வந்து வேறு பாட்டு இல்லை, நாங்கள் பாட்டாக பார்க்கல, உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற ஏக்கமாக பார்க்குறோம். அந்த ஏக்கம் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கும். ஆண்டவரோட பைக்கில் போகும்போது, நடந்து போகும்போது, தூங்கும். இந்த பாட்டில் கொஞ்சம் பாட்டு எழுத பண்ணிடலாம். பாட்டு ஜெபம் பண்ணும்போது எழுதுவேன். நான் எழுதுனா எழுதலை, அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது, பைபிள் படிச்சுட்டே இருக்கும்போது நீங்கள் சொல்லுங்கள் எப்படி பேசுவார். நாங்கள் எப்படி நம்ம பைபிள் மூலியமாக நிறைய பேசுவார். அந்த அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த வரிகள் எனக்கு வந்துச்சு. நான் அப்போ எழுதும்போது நினைக்கிறது இத்தனை அழியாமல் அணைத்து கொண்டே கலையாமல் காத்து கொண்டே. அம்மாவோட வயிற்றுல நம்ம அழியல, கலையில, ஒரு குறையுமே இல்லை. ஆனா உங்களுக்கான எழுதப்பட்டது இது. இதெல்லாம் பைபிள் இருக்கிற வசனம் தான். எப்படி அவ்வளோ அழகா சொல்றீங்க? இல்ல, உங்களுக்காக எழுதப்பட்ட. நானும் கேட்டேன். நான் எப்படி கேட்டேன்னா, இது இவ்வளவு பேர் இருக்காங்களே, நிறைய பாஸ், ஏன்னா இவங்களுக்குலாம் இந்த பாட்டு கொடுக்காம எதுக்கு எனக்கு கொடுத்தீங்க இந்த பாட்டுன்னா, இது உனக்காக வைக்கப்பட்டதுன்னு. ஓ, அப்ப நம்ம என்ன ஒரு விஷயம் சொன்னா அதுக்கு ஒரு வசனம் வருமா? எல்லாத்துக்கும் பைபிள் வசனம். சரி, என் பேரு சரண். ஏன்னா ஒரு பேர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தார். அம்மா வந்து பேரே வைக்க ஒரு பிளஸ் பண்ணுங்க. இப்ப நான் கண்டிப்பா உங்களுக்கு பிளஸ் பண்றேன். ரொம்ப சந்தோஷம் உங்களை உள்ளாரம் பேசினது. என்ன அப்படின்னா, நிறைய பாஸ்டர்ஸ் நாங்க பேசியிருக்கிறோம், நிறைய கலந்து பேசுறோம். ஆமா, ஸோ இன்னைக்கு வருங்கால பாஸ்டர் நாங்க பேசுறோம், நம்புறோம். தற்செயலா பேசல, தரிசனத்தோட பேசுறோம். ஆமா, சரி, இந்த பாட்டை மட்டும் நீங்க எப்படி உங்களுக்கு பாடணும்னு தோணுச்சுன்னு சொல்லிட்டு இந்த பாட்டை நீங்க பாடி முடிக்கலாம். அதுதாங்க சொன்னீங்க, கிருபைன்றீங்க, நான் மேஜிக்ன்றேன். பாடிடலாம். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே
என்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. அலையாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாயனை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாயனை சுமந்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க முழுவதும் நான் திருப்பி என் வாழ்க்கை முழுவதும் நீங்க போதும்பா, வேறு ஆசையே இல்ல. வேறு ஆசையே இல்ல. ஆனா அர்த்தம் ஒண்ணுதான், அர்த்தம் ஒண்ணுதான். வேறு ஆசையே இல்ல. சூப்பர், ஆசையே இல்ல. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ.